நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இனிமே சீமானுக்கு தான் எங்கள் ஓட்டு, அதிரடியாக முடிவை தெரிவித்த பெண்கள். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போது பார்த்தீங்கன்னா எனது வயலில் விவசாய பணிகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வெங்காயம் அள்ளி வைக்கிறது தான். வெங்காயம் பிடுங்கி போட்டு அதை முட்டு வச்சு திரும்பி அதை பட்டறையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளைக்கு மேலே இந்த மாதிரி வெங்காயம் அள்ளி வைக்கிற வேலை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அள்ளி வைக்கிறதுக்கு 2 பெண்கள் கூலி வேலைக்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்ககிட்டலாம் வேலை செஞ்சுட்டு வெங்காயத்தை அள்ளி வச்சுட்டு மதியானம் ஒரு 12:30 மணி போல் சாப்பாட்டு வேலைக்கு நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்போ அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அந்த பெண்கள்கிட்ட கேட்டேன், வந்தது 2 பெண்கள் தான், அவங்ககிட்ட கேட்டேன், பாப்பா நீங்களாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க அந்த பாப்பா சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு 26 வயசு இருக்கும், ஒரு 3 வயது பெண் குழந்தை இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பாப்பா சொன்னாங்க, நாங்கள் அப்போ இருந்தே அதிமுகவுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிமாரி சொன்னாங்க. ஏன் பாப்பா என்ன காரணம் அப்படின்னு காரணம் கேட்டேன். இல்லை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாருமே அதிமுகவுக்கு தான் போடுவோம், எங்களை அதுதான் போட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பாப்பா ஏன் என்ன காரணம், யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பாப்பா சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊரில் அப்படி எங்கள் சமுதாய மக்கள் எல்லாருமே நாங்கள் ஒட்டுக்காக பேசி அதுதான் போட சொல்லுவாங்க அது மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதாவது அவங்க அந்த பெண் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண். அந்த முக்கிய புள்ளி அந்த அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கிட்ட ஒரு பேரம் பேசி ஏதோ ஒரு டீலிங்கோட நாங்கள் இத்தனை வாக்குகள் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு போட வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு அதில் ஒரு சிறிய தொகையை இந்த பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு மீதி தொகையை அவங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட நான் சொன்னேன், சரி பாப்பா, இது வரைக்கும் நீங்கள் எந்த கட்சி கூட நீங்கள் ஓட்டு போட்டுருக்கீங்க, அதிமுக எந்த கட்சியிலும் ஓட்டு போட்டிருக்கலாம். ஆனால் இனிமே வரும் நாட்களில் நீங்கள் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்துக்கு சீமானுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். ஏன்னா நீ இருக்கிற ஒரே வாய்ப்பு, உங்களுக்கு 3 வயது குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க, அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த பாப்பாவும் அதை கேட்டுட்டு சரிங்க நான் இனிமே நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாப்பாவும் சரின்னு சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். அந்த பெண்ணுடைய கணவர் இன்னொரு அக்கா, அவங்க ஒரு 35 வயசு இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவரும் ஒரு 5 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் ஒரு குடிகாரராக தான் இருந்திருக்காரு. இப்போதான் 5 வருடமா குடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இந்த 2 பெண்களுமே இந்த டாஸ்மாக் சாராயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நான் கொஞ்சம் எடுத்து சொன்னது தான், இதுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு 3 வயது குழந்தை இருக்காங்க, அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த திமுக அப்படி கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா இந்த சாராயத்தை விற்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகள் தான். அப்படிங்கும்போது இந்த கட்சியினால எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. உங்களை வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க, அதனால அவங்க பேச்சை கேட்காதீங்க, கண்மூடித்தனமா இருக்காதீங்க. இனி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தமிழ்ச்சி சீமான் தான். அதனால நீங்க காசு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கிங்க, வேணான்ட்டு சொல்லாதீங்க. இல்லைன்னா ஒருவேளை மிரட்டுவாங்க அப்படின்னு எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க மனசாட்சிக்கு பயந்து நீங்க ஓட்டு போடுங்க. நீங்க காசு யார்கிட்ட வாங்கிங்க, யார் கொடுத்தாலும் வாங்கிங்க, வேணாம்னு சொல்லாதீங்க. அது நம்ம காசு தான். ஆனா நம்ம எதிர்காலத்தை, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நீங்க நாம் தமிழ்ச்சி விவசாய சேர்ந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி நான் இனிமே நாங்க போடுறோம்னா அப்படிங்கிற மாதிரி அதுல அவங்க தெளிவா சொன்னாங்க. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அந்த 2 பெண்களும் பேசி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனா இந்த விடயத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு பார்க்கணும், என்ன அப்படின்னா, ஆனா சில வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பெண்கள் ஒரு 100, 200, 500 காசு கொடுத்தா யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்க ஓட்டு போடுறதா வழக்கமா இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பெண்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா பெண்களுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. சில பெண்கள், அதாவது இந்த டாஸ்மாக் சாராய கடையினால பாதிக்கப்பட்ட பெண்கள், இன்னும் சில பெண்கள் கொஞ்சம் அந்த அரசியலை உற்று நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரசியல் புரிதலோட இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொள்ளையடிச்சு, நம்ம காசை கொள்ளையடிச்சு நம்மகிட்டே இவங்க மாதிரி ஓட்ட வாங்குறாங்க, திரும்பி நாளைக்கு கொள்ளையடிக்க தான் போறாங்க, நம்ம இந்த சாராய கடையின் மூலமா திறந்து வச்சு நாட்டையே சீரழிக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் சில பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இன்னும் பல பெண்கள் இந்த புரிதல் இல்லாம யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த புரிதல் உள்ள பெண்களுடைய விழுக்காடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. இதை நம்ம இன்னும் அதிகமாக்கணும். இன்னும் பல பெண்களை இந்த ஒரு புரிதலை உண்டு பண்ணி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக மாற்றணும். இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு விடயத்தை நம்ம திட்டமிட்டு சிறப்பாக செய்தோம் அப்படின்னா வருகிற 2026 தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வென்று அந்த சீமான் அவர்கள் முதல்வராவது உறுதி. ஏன்னா இன்னைக்கு சரிபாதி பெண்களுடைய வாக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு 5 கோடி வாக்கு இருக்கு அப்படின்னா அதுல 2.5 கோடி வாக்கு பெண்கள் வாக்கு. அதுல நிச்சயம் ஒரு 1 கோடி வாக்கு பெண்கள் வாக்கு நம்ம பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நமது கட்சி உறவுகள் திட்டமிட்டு களத்தில் இறங்கி செயல்படணும், பெண்கள்கிட்ட பேசணும். ஏன்னா இன்னைக்கு அவங்ககிட்ட பேசி புரிய வைத்தா நிச்சயம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
இது நம்ம கட்சி உறவுகள் பொறுப்பாளர்கள் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு இது வந்து முன்னெடுக்கணும். நிச்சயம் இதை செய்தால் நாம் 2027 வெல்வது உறுதி. சரி நண்பர்களே, இதை நிச்சயம் இதை முன்னெடுப்போம். 2027 வெற்றி பெறுவோம். இந்த ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கனவு தேசம் வலையுடைய சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.